ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கட்லெட். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது தேவை. கருவேப்பிலையை சின்னையாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் கட் பண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஒரு 2 இல்லைன்னா ஒரு 4 ப்ரெட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக தூள் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள், கறி மசால் தேவை, மைதா மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு. அதை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நசுக்கிக்கணும் கையில். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் அதே மாதிரி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் சின்னதாக, அதையும் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கறி மசால் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். ப்ரெட் தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ கொஞ்சம் சிறிதளவு சேர்த்திக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். வாசத்துக்காகவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வாய்வு, அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறது நல்லது. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதெல்லாமே ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கட்லெட் ஷேப் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறத இந்த மாதிரி நம்ம கட்லெட் பதத்துக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். இதே முறையில் எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் நினச்சிட்டு ப்ரெட்டில் நினச்சிட்டு நம்ம போட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் தவா எடுத்து வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி கட்லெட் நம்ம செஞ்சுட்டோம். ஃபஸ்ட்டு மைதாவில் நினச்சாச்சு. இந்த மாதிரி ப்ரெட்லேயும் நினச்சிட்டு ப்ரெட்டு தூள்லேயும் நினச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். 2 பக்கமும் நல்லா வெந்தவுடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி விட்டுக்கோங்க. இதே முறையில் நினச்சி நம்ம கட்லெட்டில் எல்லாமே வரிசை வைக்க வேண்டியதான் எண்ணெயில். ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே நான் சொன்ன மாதிரி திருப்பி போட்டுக்கணும். 2 பக்கமே நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரைக்குமே நம்ம திருப்பி திருப்பி இதை இந்த மாதிரி வேக விடணும். கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். அதே அளவுக்கு நல்லா பொரிக்கணும் நம்ம.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி இதில் எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியட்டும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதே முறையில் நீங்கள் எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளுக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஃப்ளேவர்க்கோசரம் நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். சூடாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.